திராவிடமணி அண்ணன் அவர்களே மற்றும் கழகத்தினுடைய மாவட்ட, மாநில, ஒன்றிய, நகர கிளை கழகத்தினுடைய செயலாளர்களே, தலைவர்களே அனைவருக்கும் எனது முத்தான வணக்கத்தை சமர்ப்பித்துக் கொண்டு, அனைவரும் ஒன்றிணைவோம் என்கின்ற தாரக மந்திரத்தோடு தமிழகத்திலே இன்றைக்கு வலம் வந்து கொண்டிருக்கின்ற தமிழகத்தினுடைய எதிர்க்கட்சி தலைவராக அமர்ந்து கொண்டு தமிழக முதல்வராக செயலாற்றி கொண்டிருக்கின்ற கழகத்தினுடைய தலைவர் அவர்களின் ஆணைக்கிணங்க, கழகத்தினுடைய இளைஞரணி தலைவர் அவர்களின் ஆணைக்கிணங்கவும், தமிழகம் முழுவதுமாக கழகத்தினுடைய இளைஞர்கள் உறுப்பினர் சேர்க்கை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. கடந்த 9 ஆண்டு காலமாக தமிழகம் இருளில் மூழ்கி கொண்டிருக்கின்றது. அந்த இருளிலிருந்து 2021ஆம் ஆண்டு தமிழகத்திலே இருக்கின்ற 234 சட்டமன்ற தொகுதிகளிலும் திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெற்று தமிழகத்தில் எதிர்க்கட்சி இல்லாத நிலைமையில் தமிழகத்திலே தளபதியார் அவர்கள் தமிழகத்தினுடைய முதல்வராக பொறுப்பேற்க வேண்டும் என்கின்ற உணர்வோடு அனைவரும் செயல்பட வேண்டும். இன்றைக்கு இந்த கிளை கழகத்தில் கொடியேற்றியிருக்கின்றால், இந்த கிளை கழகத்தில் ஒவ்வொரு வீட்டிலையும் கிளை கழகத்தினுடைய நிர்வாகிகள் சென்று அங்கே எந்த இளைஞர்கள் இருக்கிறார்களோ, கடந்த 9.5 ஆண்டு காலம் என்னென்ன தமிழகத்தில் நடக்கிறதோ, தமிழக மக்களினுடைய வாழ்வாதாரம் பறிபோயிருக்கிறது, இதெல்லாம் எடுத்து சொன்று கழகத்தில் புதிய உறுப்பினர்களை சேர்க்க வேண்டும். இன்றைக்கு எடுத்து பார்த்தா கிட்டத்தட்ட நேற்று வரைக்கும் 9.5 லட்சம் இளைஞர்கள் கழகத்தில் புதிதாக இணைந்து கொண்டிருக்கிறார்கள். இன்னும் நிறைய இளைஞர்கள் தயாராகி கொண்டிருக்கிறார்கள். இதெல்லாம் எடுத்து சொன்னு ஆளுங்கட்சியினர்கள் பல ஆசை வார்த்தைகள் சொல்லி உங்கள் கிளை கழகத்தில் வருவார்கள், உங்களுக்கு தேவையான வேலைகள் செய்து தரும், அதுபோல நிறைய விஷயங்கள் ஆஃபர் செய்வார்கள். இந்த 9.5 ஆண்டு காலமாக தமிழக மக்களுக்கு செய்யாதது இனி இருக்கின்ற 4 மாசத்துல யாராலையும் செய்ய முடியாது. எனக்கு முன்னால் பேசிய அருமை அண்ணன் வக்கீல் சார் அவர்கள் மிக தெளிவாக எடுத்து சொன்னார். மக்களிடம் நம்ம போராட்ட களத்தில் இறங்கி தெளிவாக எடுத்து சொல்ல வேண்டும். இனி இருக்கின்ற 4 மாத காலத்தில் இந்த நாட்டில் இருக்கிற இந்த சட்டமன்ற தொகுதியில் இருக்கிற மக்களுடைய கண்ணிலே அவங்க மண்ணை போட்டு இந்த தொகுதியை வென்றெடுக்கலாம் என்று அவர்கள் நினைக்கிறார்கள். ஒருபோதும் எனக்கு அறிவு வச்ச அன்னையிலிருந்து இன்னை வரைக்கும் ஒரே ஒரு டைம் தான் அவங்க ஜெயிச்சிருக்காங்க. மிச்சம் இருக்கிறதெல்லாம் திராவிட முன்னேற்ற கழகம் தான் ஜெயிச்சிருக்கிறது. இனி வரும் காலகட்டங்களில் கூடலூர் சட்டமன்ற தொகுதியாக இருக்கட்டும், தமிழகமாக இருக்கட்டும், திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கோட்டையாகத்தான் இருக்கும். வரும் காலகட்டங்களில் தளபதியார் அவர்கள் தான் தமிழகத்தினுடைய முதல்வராக இருக்கும் என்று மக்களிடம் நீங்கள் எடுத்து சொல்லி, மக்களுக்கு தேவையான பிரச்சனைகள் தளபதியார் அவர்கள் முதலமைச்சர் நாற்காலியில் அமர்ந்ததுக்கு பிறகு ஒவ்வொரு கிளை செயலாளர்களும் மக்களுக்கு எந்தெந்த வார்டில் என்னென்ன பிரச்சனைகள் இருக்கும் நாங்கள் தீர்த்து தருவோம் என்று தைரியத்தோடு நீங்கள் வாக்குறுதியை கொடுத்து வாக்கு கேளுங்கள். 234 தொகுதியும் திராவிட முன்னேற்ற கழகம் வென்றெடுத்து தளபதியார் அவர்கள் தமிழகத்தினுடைய முதலமைச்சர் ஆகுவோம் என்று நீங்கள் வாக்குறுதி கொடுப்போம் என்று சொல்லி வாய்ப்பளித்ததற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.